எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நான் சிவகுமார் பேசுறேங்க. இன்னைக்கோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னத்தோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு. அதாவது நிஃப்டி வந்து 26,167 பிரேக் பண்ணா அப் சைடு. 26,900 பிரேக் பண்ணா டவுன் சைடு. பட் மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கு சார். ஆனா பெரிய லெவல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் சார் மூவ்மெண்ட் இருக்கு. அது வரைக்கும் இருக்காது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 59,259 பிரேக் பண்ணா அப் சைடு. 59,042 பிரேக் பண்ணிச்சு டவுன் சைடு. பட் டவுன்ல தான் வந்துட்டு இருக்கு. பட் பெரிய மூமெண்ட்டும் இருக்காது. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சென்செக்ஸ் பொறுத்தளவு 85,651 பிரேக் பண்ண அப் சைடு. 85,216 பிரேக் பண்ண டவுன் சைடு. இதான் சார் என்னத்தோட லெவல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃப்ரைடேவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். திரும்ப அகைன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி டைமிங்ல பெரிய லெவலில் நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ண வேணாம்னு என்னோட பர்சனல் வியூ தான் சார் இது. காரணம் என்ன, மூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தாலும் புட் ஆப்ஷன் எடுத்தாலும் பிரீமியம் வந்து ரைஸ் ஆகாது. அப்போ நீங்கள் டே ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். கடைசியில் டேயில் வந்து பிரீமியம் ரெடியூஸ் ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகு. ட்ரேடு பண்ணுங்க, ஸ்மால் குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 10 லாட் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1 லாட் ட்ரேட் பண்ணுங்க. பட் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை வந்து பற்றி அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. மார்க்கெட்டு எப்படி போகுது என்னங்கிறது நீங்களும் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. கம்மிங் வீக் பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆகாமல் மார்க்கெட்டு பெரிய லெவல் போகாது. காரணம் என்ன, ஃபாரின் இன்வெஸ்டர் எஃப்ஐஏ இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் தான். அப்போ அவங்க எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட இதில் தான் இருக்குது. இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சார் போவாங்க. திரும்ப அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகி இது காலங்காலம் ரொம்ப காலம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லாங் டைம் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியும். எஃப்ஐ இல்லைன்னு சொல்ல ட்ரேட் ஆகு, பெரிய லெவலில் வால்யூம் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. திரும்ப இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு இப்போ மீட் பண்ணலாம் சார். நாளத்தோட லெவல்ஸ் என்ன நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.